முதல் செய்தியாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல காலாத்தீஸ்வரர் ஞானாம்பிகை சமேத காலாத்தீஸ்வரர் கோவில் இருக்கு. அதுல மாசி மகம் திருத்தேர் வரப்போறது மாசி 2ஆம் தேதி, மார்ச் 2. அப்போ அதுக்கு முன்பே சில திருவிழாக்கள் நடைபெறும். அப்படிதான் பிப்ரவரி 19ஆம் தேதியே மண்டகப்படி தொடங்கியிருக்கு. மண்டகப்படினா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டு கடவுளுக்கு ஊர்வலமா அதை கொண்டு வருவாங்க. அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த வழியில் வரும் பொழுது இஸ்லாமிய அமைப்பிலேயே ஒரு பிரிவினர் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, அது எங்களுக்கு இடையூறா இருக்கு, அதனால நீங்க இந்த பக்கமா கொண்டு போக கூடாது, வேறு வழியை அவங்களே சஜஸ்டும் பண்ணியிருக்காங்க. அது அங்க பிரச்சனையா இருக்கு. தாசில்தார் போலீஸ் எல்லாம் 10:30 மணிக்கு மேல, அதாவது அவங்களுடைய அந்த சடங்கெல்லாம் முடிந்த பிறகு அதுக்கப்புறமா சாமி ஊர்வலத்தை கொண்டு வரதா அங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன செய்தி தினமலர்ல நினைக்கிறேன், படிச்சேன். குறிப்பா அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த 10:30 மணிக்கு மேல அந்த ஊர்வலம் போயிருக்கு, மேளம் சத்தம்லாம் இல்லாம, நாதஸ்வரம் அந்த வாயினெல்லாம் இல்லாம அந்த ஊர்வலம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சையாக போகக்கூடிய அந்த சாமியுடைய அந்த ஊர்வலம்ன்றது ரொம்ப சிம்பிளா அந்த மாஸ்க் இருக்க பகுதியை கடந்து போயிருக்காங்கன்றத செய்தி வந்திருக்கு. இப்போ மத சகிப்புத்தன்மை அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னா கட்டாயம் இஸ்லாமியர்கள் அதை அலோவ் பண்ணிருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் எடுத்து பாருங்க. வேலூர்ல இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்களுக்கு பன்றி வெட்டி படையல் வைக்கிறது அவங்களுடைய ஒரு வழக்கம். அவங்க எல்லா வருஷமும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வருஷமும் அவங்க பன்றி வெட்டி படையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் என்ன சொல்றாங்க, அது முடியாது. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்றாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி சமரச கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசணும். இந்துக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் சமரசம் ஆறாங்க. இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் சமரசம் ஆயிருக்காங்க. ஏன்னா நாங்க வரோம், ஆனா 10:30 மணிக்கு மேல நாங்க போறதைன்னு ஒத்துக்கிறோம், மேலதாளங்கள்லாம் இல்லாம, ஒளி எல்லாம் இல்லாம நாங்க பாட்டுல சைலண்டா போறோம் அப்படின்ற. அப்ப எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு இதுல பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, பெரம்பலூர் மாவட்டத்துல வி களத்தூர் அப்படின்ற இடத்துல ஒரு இதே மாதிரி ஒரு பல ஆண்டுகளாக ஒரு ஊர்வலம் வரும்போது அது குறிப்பிட்ட இஸ்லாமிய அதிகம் வசிக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி அவங்களே டிக்ளேர் பண்ணி அது வழியா போகும்போது என்ன சொல்றாங்க, இது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையும் வாங்கிடுறாங்க. 2018 ஒரு தடையும் வாங்கிடுறாங்க. 2021 அந்த கேஸ் திரும்ப அப்பீலுக்கு வரும்போது ஜஸ்டிஸ் கிருபாகரன் வேல்முருகன் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஒரு முக்கியமான லைன் சொல்றாங்க, மத சகிப்புத்தன்மை அனுமதித்தால் நாட்டின் மதச்சார்பின்மைக்கு பங்கம் ஏற்படும். ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அப்போ ஒரு முறையும் இந்துக்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருவிழாவோ இருக்கிறதோ, இதுல அவங்களுக்கு ஒரு சுவாமி ஊர்வலம் இருக்கிறதோ, தேரோட்டம் இருக்கிறதோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தனா அரசு என்ன பண்றாங்க, முதல்ல சமரச கூட்டம் பண்றாங்க. அந்த கூட்டத்தை நடத்தி என்ன பண்றாங்க, இந்துக்களுக்கு நீங்க சாஃப்ட் டார்கெட்டா, சாஃப்ட் காம்ப்ரமைஸா போங்கன்ற போது இந்த வி களத்தூர்ல தீர்ப்பை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நீதியரசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சகிப்புத்தன்மையே நாங்க ஊக்குவித்தா என்ன ஆகும், அப்ப என்ன மதச்சார்பின்மைக்கு என்ன ஆயிடும் அப்படின்ற கேட்கறனால, அப்போ இஸ்லாமியர்கள் ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழுகை நேரத்துல போது நீங்களும் ஒலிபெருக்கி மூலமா இது பண்றீங்க, அந்த வாங்கு எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, அது நாங்க சகித்துக் கொள்கிறோம், எல்லாரும் அதை சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ஏன் அந்த பொறுமையில இது நீங்க சொல்லக்கூடிய இந்த இதுன்றது பல ஆண்டுகளாக இந்த மாசி மாசத்துடைய ரத யாத்திரைன்றது அந்த வழியா போகக்கூடிய விஷயம்தான். திடீர்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எதிர்க்காங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இது மட்டும் இந்தியாவில மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கூட சொல்ல முடியாது. ஏன் லண்டன்ல ஒயிட் சாப்பல்ன்ற பகுதியில அங்க இருக்கிற மசூதிகள்ல அங்க ஏதோ அந்த மாதிரி இருக்கிற டயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மத போதகர் என்ன பண்றாரு, அப்புறம் அவருக்கான இடத்துல பிரச்சாரம் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இது இங்கிலாந்து கருத்து சுதந்திரம் இருக்குது, மத சுதந்திரம் இருக்கிறது, நான் என்னுடைய மதத்தை பிரச்சாரம் பண்றேன் அப்படின்ற போது அங்க இருக்கக்கூடிய காவல் பெண்மணி என்ன சொல்றாரு, நீங்க இருங்க சரி சொல்லிட்டு அவருக்கு யாரு மத போதகருக்கு ஒரு ஆதரவாக இருந்து இல்ல அதை பண்ண வேணா அவருக்கு ஒரு பாதுகாப்புக்காக அங்கிருந்து பல இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, இது என்ன இடம் தெரியுமா இது அப்படின்னு. திஸ் இஸ் ஒயிட் சாப்பல். ஒயிட் சாப்பல்னா என்ன, சாப்பிள்னாலே கிறிஸ்தவர்கள் போகக்கூடிய இடம். பட் இப்போ பாருங்க, அந்த அவரோட ஸ்டேட்மெண்ட்லயே பாருங்க, ஒயிட் சாப்பிள், ஆனா இது இஸ்லாமியர்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடம், திஸ் இஸ் மெஜாரிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த போலீஸ்காரரையும் இந்த போலீஸ் பெண்மணியும் அங்க அந்த மத போதகரையும் மிரட்டுறாங்க.
அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மத சகிப்பு தன்மை இருக்கிறதுன்றது வந்து உலகளாவிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. ஆனா சமூக வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மதம் என பிரிந்தது போதும்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகம் நடக்கும்போது அவர்களே வந்து மக்களோடு மக்களாக தங்கள் பங்காக ஏதோ ஒரு வேஷ்டி கொண்டு வர்றது, பழம் கொண்டு வர்றது, பூ கொண்டு வர்றது, ஊர்வலத்தில் கலந்து கொள்வது, இப்படி எல்லாம் பண்றாங்க. பழனி பாத யாத்திரை போகும்போது ரோடு முழுக்க தண்ணி ஊத்தி அவங்களுக்கு வந்து மோர் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு பக்கம் சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கே சார். இல்ல இப்போ அதுதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட பிரிவினர் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா கூட இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பிரிவினர் எப்படி இருக்காங்கன்றதுதான் பாக்குறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய 3 இன்சிடென்ட் இப்போ உத்தமபாளையத்தில் நடந்த இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, காலத்தூர்ல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வேலூர்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ என்னன்னா வந்து இந்த ஒரு செய்தியே போட்டா கூட வந்து பெரும்பாலான இந்துக்களுக்கு வந்து என்ன நடக்கிறது அப்படின்றது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செய்திகளை வந்து கட்ட செய்திகளாக போடுது, நம்ம அதை கடந்து போயிட்டோம். ஆனா இந்துக்கள் எந்த அளவுக்கு வந்து சகிப்புத்தன்மையோட இருக்காங்க, ஒரு இடத்துலயும் வந்து போராடி வென்று அந்த அவங்களுடைய அந்த அடிப்படை உரிமையை நிலைநாட்டுன்றது ரொம்ப ஒரு, அதுவும் குறிப்பா சொன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா இந்த மாசன்றது வந்து ரொம்ப தமிழ்நாட்டுல ரொம்ப மாசி மகன் அப்படின்ற போது பார்த்திருக்கோம். நம்ம வந்து கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற மாசத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு காவல்துறையினர் அந்த அதிகாரிகள் உட்காந்து பேசியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மீண்டும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்துக்கள் தான் இங்க சமரசனம் ஆயிருக்காங்கன்றது ஒரு வருத்தமான செய்தி. எப்படி அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் வந்து ஒத்துமையா இருந்து இதை எதிர்க்கிறாங்களோ நம்ம எதிர்க்க வேண்டாம். ஆனா இந்துக்கள் எல்லாரும் அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை விட்டு கொடுக்க கூடாது, விழிப்புணர்வோட இருந்து ஒத்துமையாக இருக்க வேண்டும் தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது.